முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ள தேசிய அளவிலான செம்மொழி இலக்கிய விருதுக்கு எழுத்தாளர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். எழுத்தாளர்களை அங்கீகரிக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்துள்ள எழுத்தாளர்கள், இலக்கிய செயல்பாட்டின் மீது ஒன்றிய அரசு தாக்குதல் நடத்துகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளனர். சாகித்ய அகாடமி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு விருதானை அறிவிப்பீர்கள். தமிழ்நாடு அரசு இனி வரும் காலங்களில் தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஒடியா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் மராத்தி ஆகிய மொழிகளுக்கு செம்மொழி என்ற விருது வழங்கப்படும். ஒவ்வொரு மொழிக்கு எழுத்தாளர்களுக்கும் அதற்கான தேர்வுக்குழு தகுதியா வாய்ந்த நபர்களால் நியமிக்கப்படும். ஆண்டுக்கு ஒரு எழுத்தாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் விருது வழங்கப்படும். அந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் சென்னையில் அரசால் மிகச் சிறப்பாக நடத்தப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு எழுத்தாளர்கள் சார்பாகவும் கலைஞர்கள் சார்பாகவும் என்னை நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதல்வர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் மக்களுடைய நலனுக்கும் எழுத்தாளர்களுக்கு ஊக்கம் தருவதாக அமைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. கலைக்கும் இலக்கியத்துக்கும் ஜாதி, மதம், மொழி, நிறம் என்ற வேறுபாடு கிடையாது. தமிழனுடைய தொன்மையையும், தமிழுடைய வளமையும், தமிழுடைய சீர்மையும், தமிழுடைய இனிமையையும், தமிழுடைய உண்மையையும் வெளிப்படுத்துகின்ற ஆற்றல் படைத்த இலக்கியத்து கர்த்தாக்களை ஊக்குவிக்கும் இல்லமாக இருக்கிறது இந்த தமிழ் விருது என்று விருது வழங்கப்படுவது என்று வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சி. சாகித்ய அகாடமி நம்ம இதில் நியூஸில் இதில் பார்த்தோம். அது ரத்து பண்ணியிருக்காங்க. அது என்ன நான் சொன்னால், ஒரு தமிழ் மொழி அழிக்கிறதுக்கு திட்டம். இது உலகத்தில் நல்ல மொழி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தான் இருக்குது. இதுக்கு பெரிய என்ன பண்ணுறானாக்கா எதிர்த்து நடுது. அது பெரிய என்னன்னாக்கா ஒரு தவறு. அது நம்ம என்னன்னாக்கா தமிழ்நாடுக்கு தமிழ் மொழி உலகத்தில் முதலாக பேசுகிற மொழி தமிழ் மொழி தான். இந்த மாதிரி பண்ணுறது ஆக்சுவலி ரொம்ப தவறு. அது அப்படி செய்யக்கூடாது. இன்றைக்கு சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சி 2026 நிறைவு விழாவின் போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மகத்தான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதாவது செம்மொழி இலக்கிய விருது என்கிற மிக உயரிய விருதை, இந்தியா முழுமைக்குமான ஒரு விருதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது சாகித்ய அகாடமி விருது என்பதே 1 லட்சம் ரூபாய் தான். ஆனால் இந்த விருது 5 லட்சம் ரூபாய் விருது கொண்ட ஒரு விருதை, அதுவும் இந்திய மொழிகள் அனைத்திற்குமாக ஒவ்வொரு மொழியிலும் இந்த விருது வழங்கப்பட இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அளவிற்கு தேசிய அளவில் கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ள தேசிய அளவிலான செம்மொழி இலக்கிய விருது தனித்துவமான விருதாக திகழும் என்று தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் பாராட்டு தெரிவித்துள்ளது. எழுத்தாளர்களை தேசிய அளவில் அங்கீகரிக்கும் வகையில் தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட 7 மொழிகளில் சிறந்த நூல்கள் தேர்வு செய்யப்பட்டு 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையுடன் செம்மொழி இலக்கிய விருது வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பால் மகிழ்ச்சி அடைந்துள்ள எழுத்தாளர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் புக்கர் பரிசு, ஞானபீட விருது உள்ளிட்ட விருதுகளுக்கு இணையாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேசிய அளவிலான செம்மொழி இலக்கிய விருதை அறிவித்துள்ளார் என்று தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்க பொதுச் செயலாளர் ஆதவன் தீட்சண்யா பாராட்டியுள்ளார். மேலும் எழுத்தாளர்கள் கொண்டாடும் அறிவிப்பை வெளியிட்டதற்காக எழுத்தாளர் ஆதவன் தீட்சண்யா முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். உலக அளவில் நோபல் பரிசு, புக்கர் பரிசு, தேசிய அளவில் ஞானபீட பரிசு என்றெல்லாம் சொல்லப்படுவதற்கு இணையாக வைத்து பேசப்படக்கூடிய அளவிற்கு இந்த விருது தனித்துவம் மிக்கதாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகின்றேன். தமிழ்நாடு அரசு ஒரு தேசிய மாற்று ஒன்றை இன்றைக்கு இந்த திட்டத்தின் மூலமாக அறிவித்திருக்கிறது. தனது எல்லைகளை கடந்து நாடு தழுவிய அளவில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களின் படைப்பூக்கத்தை வழங்கக்கூடிய வகையிலும் அவர்கள் தொடர்ச்சியாக சுதந்திர மனப்பான்மையோடு தங்களுடைய எழுத்து இலக்கியத்தை முன்வைப்பதற்கான ஒரு தூண்டுதலை வழங்குவதற்கும் முதலமைச்சர் இன்றைக்கு வழிகோலி இருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எழுத்தாளர் சார்பிலும், நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தின் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தமிழ்நாடு முதல்வருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.